சேகர் பாபு நான் தூக்கிடுவேன்னா ஆதீனத்தை எப்படி பல்லக்கத்தில் தூக்குவாங்களோ அதே மாதிரி நான் இவரையும் தூக்கிடுவேன்னு தான் நான் சொன்னேன். திருச்செந்தூர்ல வந்து பிரகாரத்துல படுக்காத, நீங்க வந்து கந்த சஷ்டிக்கு வந்து இங்க வராத, 500 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு வா, 1000 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு வா, நாங்க என்னைக்கு நிகழ்ச்சி வைக்கிறோமோ அன்னைக்குதான் நிகழ்ச்சி. 7 நாளைக்கு விமர்சனம் வைக்கக்கூடாது, யூடியூபர்ஸை அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே இருக்கக்கூடாது, படம் பார்த்துட்டு வரவங்கள்ட்ட அந்த ஏரியாலேயே யார்கிட்டையும் கருத்து கேட்கக்கூடாது. ஒரு பாசிசத்தனத்தின் உச்சம் இது. விஷயமே வந்து எம்.எஸ். சுப்புலட்சுமி பேர்ல விருது கொடுக்க கூடாதுங்கிறது தான். அதை செய்யாதேன்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு. அதை விட்டுட்டு மீதி எல்லாம் இவர் செஞ்ச கருணாநிதி தனம். அதுதான் நான் சொல்றது. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். எம்.எஸ். சுப்புலட்சுமி பெயரிலான விருதை டி.எம். கிருஷ்ணாவிற்கு வழங்க தடை, உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. படம் ரிலீஸ் ஆகி 7 நாள் வரை விமர்சனம் கூடாது, திரையரங்க உரிமையாளர் சங்கம். சூரியனார் கோயில் ஆதீனம் கையகப்படுத்தல் தொடர்பாக கேள்வி கேட்ட சைவ சித்தாந்த கழக பிரமுகரை மிரட்டிய சேகர் பாபு ஆடியோ வைரல். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபத்தூணில் தீபம் ஏற்ற சென்றோர் கைது, இந்து முன்னணி கண்டனம். மாற்று மத ஊழியர்களை வெளியேற்ற திருப்பதி தேவஸ்தானம் முடிவு, பக்தர்கள் வரவேற்பு. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். முதல் செய்தியாக மியூசிக் அகாடமி அவங்க டிசம்பர் மாதம் மறைந்த கர்நாடக இசை பாடகி எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களுடைய நினைவாக சங்கீத கலாநிதி விருது டி.எம். கிருஷ்ணா அவர்களுக்கு கொடுப்பதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் அது மாதிரி கொடுக்குறாங்க. இந்த தடவை டிசம்பர் சீசனில் அந்த நேரத்தில் அந்த விருதை கொடுப்பாங்க. எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களுடைய பேரன் சீனிவாசன் அப்படிங்கிறவர் யாருக்கு வேணாலும் விருது கொடுங்க, ஆனால் இந்த டி.எம். கிருஷ்ணாங்கிற ஒரு நபருக்கு தயவுசெய்து அந்த விருதை எங்கள் பாட்டியின் பெயர் தாங்கி இருக்கிறதுனால அந்த விருதை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு. காரணம் என்னென்னா, மறைந்த பாடகி அந்த எம்.எஸ். சுப்புலட்சுமி குறித்து மிக கேவலமாகவும் அவதூறாகவும் பேசியவர் இந்த டி.எம். கிருஷ்ணா. அதுவும் அவங்களுடைய மறைவுக்கு பிறகு பல நேரங்களில் இதை பேசியிருக்கிறாரு. ஆகவே எங்கள் பாட்டியோடைய பெயர் தாங்கி அந்த விருது இருக்கிறதுனால தயவுசெய்து கொடுக்கக்கூடாது அப்படின்னா, அது வார்த்தை போராக இருந்தது, அறிக்கையாக எல்லாம் சொன்னாங்க. அப்பெல்லாம் அதை கேட்காம வேறு வழி இல்லாமல் அவர்கள் நீதிமன்றத்தை அணுகினார்கள். நீதிமன்றம் இப்போ சவுக்கால அடித்தது மாதிரி சொல்லிடுச்சு, இது மாதிரி எம்.எஸ். சுப்புலட்சுமி பெயர் தாங்கி அந்த விருதை கொடுக்கக்கூடாது, வேற என்ன விருது வேணாலும் கொடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நாம் வேணா நீதிமன்றம் சவுக்கால் அடிக்கிடுச்சு அப்படின்னு உண்மையை சொல்கிறோம். ஆனால் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல், கூச்சமே இல்லாமல், கொஞ்சம் கூட அதை வந்து நம்மளை வந்து நீதிமன்றத்தை இந்த மாதிரி போய் நம்ம ஒரு குட்டு வாங்குற அளவுக்கு ஆயிடுச்சே அப்படின்னு மியூசிக் அகாடமியோ இல்லை அந்த மியூசிக் அகாடமியை இப்போ பின்னால் இருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஹிந்துங்கிற பேரில் ஒழிஞ்சுக்கிட்ட ஆன்டி ஹிந்துவாக இருந்து ஒரு பாகிஸ்தான் கைக்கூலி மாதிரி செயல்படக்கூடிய சீன ஆதரவாளரான, இதில் சீன ஆதரவாளருங்கிறதுல அவரே ஒளிவு முறைவு இல்லாமல் தான் இருக்கார். அந்த ஹிந்து ராம் இருக்காரு, அவர் இன்னைக்கு அவர் நியூஸ் பேப்பரில் செய்தி போட்டிருக்காரு பாருங்க. அந்த செய்தியை படிக்கும்போது தான் நமக்கு வந்து இந்த ஆளுக்கு வந்து இந்த ஆளுக்கு இருக்கக்கூடிய கௌரவம், இந்த ஆளுக்கு இருக்கக்கூடிய சோசியல் ஸ்டேட்டஸ் எதுக்குமே சம்மந்தம் இல்லாத அந்த ஆள் போட்டிருக்கிற செய்தி, அது கரெக்டான வார்த்தை. அது பரிசு தொகை கொடுப்பதற்கு எந்த தடையும் இல்லை, அவருக்கு இந்த விருது கொடுப்பதற்கு சங்கீத கலாநிதி என்ற விருது கொடுக்கலாம். ஆனால் எம்.எஸ். சுப்புலட்சுமி பெயரில் இந்த விருதை கொடுக்க கூடாதுன்னு தான் கோர்ட்டு சொல்லியிருக்கு. இதுதான் கருணாநிதி தனங்கிறது. கருணாநிதி என்ன பண்ணுவாரு, நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா அதுக்கு வியாக்கியானம் சொல்லும் போது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு உருண்டு பிறண்டு அதை மறைமாத்த பார்ப்பாரு. ஹிந்து ராமும் அந்த கருணாநிதி தனத்தை மிக சிறப்பாக செஞ்சு விஷயமே வந்து எம்.எஸ். சுப்புலட்சுமி பேர்ல விருது கொடுக்க கூடாதுங்கிறது தான். அதை செய்யாதேன்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு. அதை விட்டுட்டு மீதி எல்லாம் இவர் செஞ்ச கருணாநிதி தனம். அதுதான் நான் சொல்றது. ஆனா இந்த ஹிந்து ராமுடைய
கோரப்பிடியில் மியூசிக் அகாடமி சிக்கி இருக்கின்றது என்று தனிப்பட்ட முறையில் நானே பர்சனலாக எனக்கு ஒரு அனுபவம். இன்னைக்கு நாம நவம்பர் 20ஆம் தேதி நினைக்கிறேன். நவம்பர் 18, 2018 எனக்கு நன்றாக நினைவில் உள்ளது. அன்னைக்கு நம்ம ரவிக்குமார், இந்து முன்னணி ராமகோபாலன்ஜிக்கு உதவியாளராக இருந்த நம்முடைய ரவிக்குமார் ஆகிய அருமை நண்பர் எனக்கு ஃபோன் செஞ்சு, இன்னைக்கு மியூசிக் அகாடமியில் டிஎம் கிருஷ்ணா பாட்டு இருக்கு, அப்படி அதுக்கு நாம எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு. என்ன காரணம்னா, அதுக்கு முதல் நாள் தான் நானும் அவரை பேசிட்டு இருந்தோம். டிஎம் கிருஷ்ணா அதுக்கு முன்னாடி தான் கேரளாவில் தொடர்ந்து படுகொலைகள் நடந்த நேரம், தமிழகத்திலும் ஜிகாதி கொலைகள் அவ்வப்போது நடக்கும். இந்த செய்தி எல்லாம் படிக்கும்போது நான் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுப்பேன் அப்படின்னு ஒரு காட்டுமிராண்டித்தனமாக, ஒரு மூர்க்கத்தனமாக, அரக்கத்தனமாக, மனித குணம் கொஞ்சமே லவலேசம் இல்லாம, நீங்க பாருங்க, எத்தனையோ கட்சிகள் வந்து ஜனநாயக ரீதியா எடுத்து பிஜேபி அழிக்கணும் ஒழிக்கணும்னு பேசுறவங்க கூட சடங்கு சம்பிரதாயத்துக்காக அவங்க வந்து ஒரு அறிக்கை கொடுக்கும்போது அவங்க மனசுக்குள்ள ரசிக்கிறாங்களா இல்லையா அதெல்லாம் வேற விஷயம். ஆனா ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்காக அதை கண்டிச்சு ஒரு அறிக்கை விடுறாங்க. அதெல்லாம் இல்லாம ஒரு கொடூர மனம் கொண்ட, அரக்க குணம் கொண்ட ஒரு மிருகம் போன்று இதே டிஎம் கிருஷ்ணா என்ன பண்ணியிருக்கார், சங்கீதம் தெரிஞ்ச அளவுக்கு இங்கிதம் தெரியாத ஒரு காட்டுமிராண்டி போன்று நடந்து கொண்டு அவங்க எப்பெல்லாம் படுகொலை செய்யப்படுகிறார்களோ அப்பெல்லாம் என் மனதளவில் நான் மகிழ்ச்சி அடைவேன். செய்தி கேட்ட பொழுது அது வேற ஏதோ ஒரு கண்டெக்ட்ல சொல்லி அது சோசியல் மீடியால அந்த 2018 அக்டோபர்ல வைரலா ஓடிட்டு இருந்தது. அப்ப அதுதான் முதல் கச்சேரி அவர் மெட்ராஸ்ல அட்டன் பண்றது, மயிலாப்பூர் ரசிகரஞ்சனி சபால. நாங்க ஒரு 15-20 பேர் போய் எதிர்ப்பு தெரிவிக்க போனோம். போகும்போதே நான் ஆழ்வார்பேட்டை தாண்டும் போதே எனக்கு போலீஸ் கிட்ட இருந்து போனு, சார் எங்க இருக்கீங்க, எப்போ இருக்கீங்கன்னு. அதுக்குள்ளாடி போலீஸுக்கு தகவல் தெரிஞ்சு இது பண்ண உடனே நாங்க வந்துட்டே இருக்கோம் சார், இன்னும் 10 நிமிஷத்துல வருவோம்னு இறங்கி உள்ளுக்குள்ள கூட போகல, இந்த ஆர்ஆர் சபாக்குள்ள ரசிகரஞ்சனி சபாக்குள்ள போல. பார்த்தா பிளாக் டிஷர்ட் ஜீன்ஸ் பேண்டோட ஒரு 7-8 பேர் அங்கங்க நின்றுட்டு இருந்தாங்க. போலீஸ் வந்து நாங்க சபா செக்ரட்டரியை பார்க்க போறோம்னா கிடையாது, ஜீப்ல ஏறுங்கன்னு எங்களை ஜீப்ல அழிச்சுக்கிட்டு போய் மயிலாப்பூர் கச்சேரி ரோட்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்க. எங்க பேர்ல எந்த இதுவும் கம்ப்ளைண்ட்டும் யாரும் கொடுக்கல, எங்க பேர்ல யாருமே வந்து நியூசன்ஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல. ஆனா வி வேர் டீடைன்டு. அப்புறம் செல்போனை கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் அதுக்கு வழக்கமா இவங்களெல்லாம் சாதாரணமா டீல் பண்ணா சரியா வராதுன்னு வழக்கம் போல என்னுடைய பாணியில அவங்களை கொஞ்சம் ஹார்ஷா டீல் பண்ண ஆரம்பிக்கவும் தான் போலீஸ் கொஞ்சம் பின்வாங்கினாங்க. ஆனா காவல்துறையிட்ட இவங்க அழுத்தம் திருத்தமா காவல்துறை போய் இவங்களை கேட்குது, ரசிகரஞ்சனி சபா செக்ரட்டரி, பிரசிடென்ட் எல்லாரையுமே. அவர் ஆடிட்டர் நாகராஜன் சபா செக்ரட்டரி, செல்லா சீனிவாசன் என் அருமை நண்பர் கடைநல்லூர், இவங்கெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க மறுத்துட்டாங்க. அன்னைக்கு மட்டும் அவங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருந்தாங்கன்னா எங்களை வந்து 15 நாள் 30 நாள் எங்களை வந்து இதுல உள்ள வச்சிருந்திருப்பாங்க, புழல்ல. அதுக்கு முன்னாடி இந்த கன்சர்ட் ஏற்பாடு, டிஎம் கிருஷ்ணா கன்சர்ட்டை கச்சேரியை ஏற்பாடு பண்ண தேவிநாத் தத்தாவா ஏதோ ஒரு அம்மையார், அவங்கள்ட்டையும் நான் போன்ல பேசி அதையும் பொது வழியில அந்த ஆடியோவை பதிஞ்சிருந்தேன். எதுக்காக சொல்ல வரேன்னா, டிஎம் கிருஷ்ணா இவ்வளவு தூரம் ஒரு வக்கரமானதோட இருக்கும்போது எதிர்ப்பு தெரிவிக்க இறை அருளால் பாரத மாதாவோட ஆசீர்வாதத்தோட எனக்கு வந்து நம்ம பண்பாடு கலாச்சாரத்துக்காக போராடும் போது பொது வழியில டிஎம் கிருஷ்ணாவை முதலில் எதிர்த்த ஆள் அடியேன் அப்படிங்கிறத பதிவு செஞ்சுக்கிறேன். இது வந்து ஒரு தனிப்பட்ட பாராட்டாக எடுத்துக்கொள்ளாமல் அவ்வளவு விஷம் அந்த ஆள். ஏன்னா அவன் தெரிவித்த கருத்துக்கள் நம்ம கூட பணி செஞ்ச பைபிள் சண்முகத்திலிருந்து கடைசியா ரகு வரைக்கும், பாலக்கர ரகு வரைக்கும் துள்ள துடிக்க 40 இடம் 50 இடத்துல வெட்டி படுகொலை செஞ்சதை நான் ரசிப்பேன்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் வந்து என்ன ஒரு மனிதத்தன்மையில உள்ளவனா. அந்த நேரத்துல இந்த தவழ்ந்தபாடியார் அரசு அவன் மேலேயும் நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஆனா தவழ்ந்தபாடியார் அரசு வந்து பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன்கிற மாதிரியே அவங்க ஆட்சியை கொண்டு போனதோட வந்த வெனதான் டிஎம் கிருஷ்ணாவை இன்னைக்கு கொண்டு வந்து மியூசிக் அகாடமியில கொண்டு வந்து நிறுத்த, அந்த பரிசு வாங்குற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு. அதோட இல்லாம டிஎம் கிருஷ்ணாக்கு ஒரு பக்கரத்தோட எண்ணம் பாருங்க. ஏன் நான் லுங்கி கட்டிட்டு போய் நான் பாடினா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு. இந்த தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் இருக்குல்ல, டிஎன்சிஏ, அதுல வந்து அந்த கிளப்ல வந்து தமிழ்நாடு கிரிக்கெட் கிளப்போட அந்த கிளப்ல வந்து வேட்டி கட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருந்தது. அருமை நண்பர் அமெரிக்கை நாராயணன் தான் நான் வேட்டி கட்டிட்டு போவேன்னு சொல்லி பிரச்சனை ஆகி அதுக்கப்புறம் சட்டமன்றத்திலே ஜெயலலிதா வந்து அதை வந்து அந்த மாதிரி இருக்கிறது தப்பு, வேட்டி கட்டினா அலோவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து இந்த கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ல மாட்டி அந்த பண வசூல் கேஸ்ல மாட்டி அந்த திருட்டு பைய அப்படின்னு சொல்லி கூட கம்ப்ளைண்ட் ஆகி இப்ப பாபநாச எம்எல்ஏவா ஒருத்தர் இருக்காரு, ஜவாஹிருல்லா.
ஜவாஹருல்லா, அதுக்கப்புறம் அந்த ஆளூர் ஆசன, அவர் பேர் என்ன, ஆளூர் ஷானா. ஓ ஷானவாஸ், அந்த என்னன்னே தெரியலங்க, அந்த பேர் மட்டும் மனசுலயே பதியல. இவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்க, நாங்க லுங்கி கட்டிட்டு போறதையும் அலோவ் பண்ணோம் அப்படின்னாங்க. ஆனா அதுக்கு இஸ்லாமிய சமுதாயத்துல இருந்து அதுக்கு அழைப்பு வரல, அதுக்கு வந்து அது ஏற்புடையதில்லை, இஸ்லாமிய சமுதாயமே அதை ஏத்துக்கல. நான் என்ன கேட்கிறேன், இந்த ஜவஹருல்லாவும் ஆளூர் அவரு ஷானவாஸ், அவங்க 2 பேருமே சட்டமன்றத்துக்கு போகும்போது ஏன் லுங்கி கட்டிட்டு போக மாட்டாங்க? தமிழ்நாடு கிரிக்கெட் கிளப்புக்கு நான் லுங்கி கட்டிட்டு போவேன்னு சொன்னாங்க, ஏன் அவர் லுங்கி கட்டிட்டு போல? இதே டிஎம் கிருஷ்ணா வந்து கலைஞர் கருணாநிதி பாத்த தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படின்னு அந்த சன் டிவியில அந்த ஆசனவாயை அரைச்சிட்டு ஒரு ஆள் கத்துவான் பாருங்க, அந்த நிகழ்ச்சிகள்லாம் அவரே அந்த மாநாட, டாக்டர் ராமதாஸ் சொன்னாரு, மாநாட மார்பாட தானே நிகழ்ச்சி பேரு, மாநாட மயிலாட, மயிலாட, டாக்டர் ராமதாஸ் வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த நிகழ்ச்சிக்கு பேர் மாநாட மயிலாட இல்லைங்க, மாநாட மார்பாட அப்படின்னு ராமதாஸ் சொல்லியிருந்தாரு. அதை நான் பதிவு, ஏன் கருத்து இல்லைங்க, டாக்டர் ஐயா, நான் மதிக்கக்கூடிய மருத்துவர் ஐயாவோட கருத்து இது. அந்த நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும்போது அவரை வாரம் அவரை குளிர் வைக்கிறதுக்காக பாராட்டு விழா, கருணாநிதி யார் தெரியுமா, கலைஞர் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமான்னு பாராட்டு விழா நடக்கும்போது ஒரு தடவை திருச்சி கல்யாணராமன் போன்றவர்கள்லாம், அப்புறம் மிக மரியாதைக்குரிய வேலுக்குடி கிருஷ்ணன் அவர்களும் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தாங்க. அன்னைக்கு இந்த டிஎம் கிருஷ்ணா கச்சேரி இருந்தது. இவர் நான் ஒப்பாரி பாடினா என்ன தப்புன்னு கேட்கிறவரு, அன்னைக்கு கருணாநிதி பாராட்டு விழாவில் நான் ஒப்பாரி பாடினா என்ன தப்பு, நான் கலைஞருக்கு நேரம் நான் ஒப்பாரி பாடி நான் இது பண்றேன், ஏன்னா அவங்களோ பகுத்தறிவுவாதிகள். கலைஞர் பாராட்டு விழாவில் அவர் பாடி இருக்கலாம்ல, இப்ப கூட ஒன்றும் கெட்டு போல. இப்ப வந்து பட்டத்து இளவரசர் இருக்காரு, அவர் பால்தாயில்னு சொல்றாங்க, அது என்னன்னு தெரியல, அதுக்குள்ள நாம் போவோம், அது வன்மத்தை யாரோ சொல்றாங்களா என்னன்னு தெரியல. உதயநிதி ஸ்டாலின் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு நான் தாங்க வருவேன், இறைவணக்கத்துக்கு பதில நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த பாட்டு பாடுறேன், ஒப்பாரி பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவங்களோ பகுத்தறிவுவாதிகள், அவங்க வந்து இந்த சடங்கு சம்பிரதாயங்கள், சகுனம், நிமித்தம், அந்த கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையுமே சயின்டிபிக்கா அப்ரோச் பண்றவங்க. அந்த மாதிரி ஒரு அறிவுபூர்வமா அப்ரோச் பண்றவங்க கண்டிப்பா டிஎம் கிருஷ்ணாவோட கூற்றை ஏத்துப்பாங்க. அதனால வரக்கூடிய காலகட்டத்துல டிஎம் கிருஷ்ணா லுங்கியோட போய் உதயநிதி ஸ்டாலின் கலந்துக்கக்கூடிய நிகழ்ச்சியில, நான் முன்னாடி போயிட்டீங்களே ஐயா, வாழ்க ஐயா, நீங்க நல்லா இருக்கணும் ஐயா அப்படின்னு ஒரு 4 பாட்டு இந்த மாதிரி ஒப்பாரி பாணிலேயே பாடினார்னு வச்சுங்க, அதுவும் வந்து ஒரு புதிய ஒரு இதுதானே, ஒரு விதமான புரட்சி. எல்லாத்தையும் நம்ம கேள்வி கேட்போம் அப்படின்னு, நம்ம எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஒரு டைரக்டர் சொல்றதை இவங்க ஆதரிக்கிறாங்க. அவர் தான் நெருக்கமான நண்பர் உதயநிதி ஸ்டாலினுக்கு, அதனால இந்த புரட்சியும் அவர் ஆதரிப்பார்ல. அதனால வக்கர புத்தி கொண்ட டிஎம் கிருஷ்ணாவிற்கு அந்த வக்கரத்தை பின்னாடி இருந்து விஷம் போல் ஏற்றிவிடும் ஹிந்து ராமுக்கும் நீதிமன்றம் ஒரு மிக சிறப்பான தரமான சவுக்கடியை கொடுத்திருக்கின்றது. நல்ல வேளையாக பண்பாடு கலாச்சாரத்திற்காகவும் நம்முடைய நீதிபதிகள் நிற்கின்றார்கள் என்பது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். அடுத்த மிக முக்கிய செய்தி என்னன்னா, உங்களுக்கு சமீபத்தில் பல திரைப்படங்கள்லாம் வருது, ஆனால் தமிழ் திரைப்படங்களில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, அதற்கு வந்து விமர்சனங்கள் இந்த அளவுக்கு இது வரைக்கும் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சமீபத்தில் ரிலீஸ் ஆன கங்குவா படத்தை சொல்கிறாங்க. பலரும் கங்குவா, நான் தூக்கு போட்டு தொங்கவா அப்படின்லாம் ரேமிங்கெல்லாம் அதை கிண்டல் பண்ணுறாங்க. இது வந்து குறிப்பாக இந்த தியேட்டர் வச்சிருக்கிறவங்க இதை ஒரு வர்த்தகம், வியாபாரம் நாங்கள் பண்ணுறோம், ஒரு படத்தை வாங்கி திரையிடுறோம், இது மாதிரி மோசமாக விமர்சனம் பண்ணும் பொழுது எங்களுக்கு வியாபாரம் கெட்டு போகுது. அதனால் இனிமேல் என்ன பண்ணணும்னா, ப்ரொடியூசர்ஸ் ஒரு விஷயம் பண்ணுறாங்க, என்னென்னா, நாங்கள் ஒரு படத்தை பண்ணுறோம், 28 நாட்கள் வரையில் ஓடிடி பிளாட்ஃபார்மில் படமே ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க கோர்ட்டில் தடை வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி என்ன பண்ணணும்னா, இனிமேல் ஒரு படம் வந்தால் 7 நாட்களுக்கு வரை அந்த படம் குறித்து யாருமே விமர்சனம் பண்ணக்கூடாது, யூடியூபர்ஸ் எல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி கோர்ட்டுக்கு போய் தடை வாங்கி கொண்டு வர வேண்டும் அப்படின்னு தியேட்டர் உரிமையாளர் சங்கம் தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருப்பதாக ஒரு செய்தி. அதையே கிண்டல் பண்ணி பல பேர் சமூக வலைதளங்களில் அவரை கண்டித்து போட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு பல தியேட்டர் உரிமையாளர்கள் நான் சொல்கிறத வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் தரப்பில் சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் தரப்பில் நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து ஒரு மரியாதைக்குரிய மனிதர், பக்திமான், அவர் தரங்குறைஞ்சு போகிற மனிதர் கிடையாது. என்ன காரணமோ தெரியல, பிளட் இஸ் திக்கர் தேன் வாட்டர் அப்படிங்கிற பழமொழி எனக்கு இந்த நேரத்தில் ஞாபகம் வந்து தொலைக்குது. அந்த வாழப்பாடி ராமூர்த்தி சொல்லியிருந்தார் ஏற்கனவே. இது என்னமோ வாழப்பாடி ராமூர்த்தியோட ஒரு ஒன்று, இன்ஃபேக்ட் அவர் சித்தாந்தம் வேறையாக இருந்தால் கூட
எனக்கு ஒரு ரோல் மாடல் அவர். அரசியல்ல வந்து அந்த சித்தாந்தத்துல நான் இல்லைன்னா கூட என்னுடைய சித்தாந்தத்துல வாழப்பாடி ராமூர்த்தியார் வழிதான் சரி அப்படின்னு செயல்படுறோம். அதனாலயே என்னமோ தெரியல, பிளட் இஸ் திக்கர் than வாட்டர் அப்படிங்கிறது இந்த கங்குவா, இந்த திருப்பூர் சுப்பிரமணியம் அதுல வந்து தொலைக்கிறது கொடுங்க. நம்ம அதனால let us go to next. இதுல திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து 7 நாளைக்கு விமர்சனம் வைக்கக்கூடாது, யூடியூபர்ஸை அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே இருக்கக்கூடாது, படம் பார்த்துட்டு வரவங்கள்ட்ட அந்த ஏரியாலேயே யார்கிட்டையும் கருத்து கேட்கக்கூடாது. ஒரு பாசிசத்தனத்தின் உச்சம் இது. நீ நான் காசு கொடுத்து படம் பார்க்குறேன், அப்போ என்ன பண்ண திருப்பூர் சுப்பிரமணியம் சார், நம்ம 7 நாளைக்கு படத்தை ஃப்ரீயாக போட்டுருவோங்க, அவன் வந்து எவனை ஒரு பயிலும் கருத்து சொல்லக்கூடாது, கருத்து சொன்னீங்க சொல்லுங்க, நான் உங்க கூட நிற்கிறேங்க. அதுவும் சூர்யா படம், வெற்றிமாறன் படம், கோபி நயினார் படம், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு அவரு ஞானவேல் படம், பா ரஞ்சித் முக்கியமான மாரி செல்வராஜ், இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் நீங்க முதல் 7 நாள் ஃப்ரீயா போட்டுருங்க, பிரச்சனையே கிடையாது, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் நாங்க உங்கள்கிட்ட விமர்சனத்துக்கே இல்லை. முதல் 7 நாள் நீங்க மக்களுக்கு ஃப்ரீயா போட்டு காமிங்க, ஃப்ரீயா போட்டு காமிச்சிட்டு விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். ஏன் காசை கொடுத்து நான் படத்தை பார்க்க வரேன், அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நான் கருத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் இந்த கேள்வி வருமா வராதா? நான் அதை தாண்டி இன்னொன்னு கேட்கிறேன். அண்ணன் திருப்பூர் சுப்பிரமணியம், மரியாதைக்குரிய திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள், அவர் வந்து ரொம்ப சாதாரண நிலைமையிலேருந்து மேலே வந்தவர். நீங்கள் அவருடைய பல பேட்டிகளை பாருங்க. எனக்கும் திரைப்படத்துறையில் ஒரு 5-6 நண்பர்கள் இருக்காங்க. வியட்நாம் வீடு சுந்தரம் காலத்துலேருந்து எனக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதில் வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து ஒரு சாதாரண விநியோகஸ்தர் ஆரம்பித்து தியேட்டர் உரிமையாளர், பல்வேறு பரிணாமங்களில் அவர் வந்து வந்திருக்காரு. காஷ்மீரி ஃபைல்ஸ் படம் வந்தது, தமிழ்நாட்டில் போட விட மாட்டோம் நாங்கள். கேரளா ஸ்டோரி படம் வந்தது, போட விட மாட்டோம் நாங்கள். இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லீம் இந்தியாவிலேயே ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னாங்க. அதே மாதிரி நம்ம இவர் இருக்காரு, திரௌபதி படம் எடுத்தாரு மோகன்ஜி, அவருடைய படத்துக்கெல்லாம் எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க, என்ன மாதிரி பிரச்சனை பண்ணாங்கன்னு தெரியும். அப்பெல்லாம் நவத்வாரத்தையும் மூடிட்டு இருந்த அண்ணன் திருப்பூர் சுப்பிரமணியம் இப்ப இன்னொரு படம் வந்திருக்கு பாருங்க, அமரன். அதுல நெல்லை மேலப்பாளையத்துல தியேட்டர் மேல பெட்ரோல் கொண்டு வீசுறான். ஏங்க தியேட்டர் இருந்தாதானங்க மக்கள் உங்களுக்கு படம் பார்க்க வருவான், உங்க வியாபாரத்திலேயே அடிக்கிறான், உங்க தியேட்டரையே கொளுத்த வரத்துக்காக ஒருத்த முயற்சி செய்யறான். அதை கண்டிச்சு இவர் என்னைக்காவது ஒரே ஒரு நாள் அறிக்கை விட்டுருக்காரா? அந்த தீவிரவாதத்தை கண்டிச்சு விஸ்வரூபம் படம் வரும்போது கூட என்ன மிரட்டினாங்க, கமலஹாசனை அவ்வளவு ஆபாசமா மிரட்டி, அது நம்ம ஸ்ட்ரீட் டிவியோட தளத்திலேயே அந்த இது இருக்கு. இன்னும் 25 வருஷத்துக்கு கமலஹாசன் எழுத்து பேச மாட்டான். ஒரு விதத்துல நான் கமலஹாசனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 2012 நினைக்கிறேன் விஸ்வரூபம் ரிலீஸ் ஆனது. 2012 இருந்து கரெக்டா 12 வருஷம். 12வது வருஷம் இந்த தீவிரவாத கும்பலுக்கு யார் யாரெல்லாம் ஓரிரை கொள்கை இந்து மதத்திலேயே இருக்கு, வந்து இறைவன் ஒருவனே அப்படிங்கிறது ஓரிரை கொள்கை இந்து மதத்திலேயே இருக்கு. ஆனா அந்த ஓரிரை கொள்கையை ரொம்ப கடுமையா அமல்படுத்துவேங்கிற பேர்ல தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் யார் யாரெல்லாம் தூண்டுறாங்களோ அது இந்த வெளிப்பாடு தான் அந்த தௌஹீத் ஜமாத் தரதல ஜமாத் தலைவர் ஸ்பீட் ஸ்டார், யாரோ ஒரு பொம்பளைட்ட கூட இதா பேசி மாட்டிக்கிட்டாரு, ஜெயினுல் ஆபுதீன், அந்த பிஜே, அவர் என்னவோ வாழும் நபிலாம் சில பேர் வேற சொல்றாங்க. அந்த ஜெயினுல் ஆபுதீன் என்ன பண்ணாரு, இன்னும் 25 வருஷத்துக்கு இந்த ஆள் நம்மளை பத்தி பேச மாட்டான், பயப்படுவான், திரைத்துறையே பயப்படும் அப்படின்னு திரைத்துறையே நம்ம ஒரு ஆட்டம் ஆட்டிட்டோம், மட்டைக்கு 2 கீத்தா கிழிச்சிட்டோம், அதை ரூபாய்க்கு 2ன்னு வித்துட்டோம், இப்படிலாம் புலகாங்கிற அரைஞ்சி அவர் சுய இன்பத்துல பேசின வீடியோவை பார்த்திருப்போம். அவருக்கு வந்து கமலஹாசனே செருப்பால் அடிச்ச மாதிரி அடுத்த படத்தை எடுத்து 25 வருஷத்துல பாதி ஆகல. அது அந்த விஷயத்துக்காக கமலஹாசனுக்கு நன்றி தெரிவிப்போம். ஆனா அந்த படத்துக்கு இந்த திருப்பூர் சுப்பிரமணியம் பெட்ரோல் பாம் வீசினதுக்கு இது வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரா? இல்ல அது மட்டும் இல்ல, இப்ப அந்த கமலஹாசனுடைய குடும்பாவி எரிக்கப்பட்டது, அவருடைய ஆழ்வார்பேட்டை அலுவலகம் முற்றுகையிட்டார்கள், அதை கண்டித்து திரைத்துறையிலேருந்து எல்லாருமே பேசல. இந்த சத்யராஜன் கொஞ்சம் வசந்தவர் இருப்பார், அவர்லாம் உண்மை கருத்து அவரு பாவங்க, அவர் லீவ்ல போயிருப்பார், அவர் வந்து செலக்டிவ் அம்னீஷியா, அவருக்கு வடக வாய்க்கு விட்டதுனால அது லீவ்ல விடுவாங்க. இந்த திரைத்துறை பிரச்சனைய வாடகை வேறலாம் கரெக்டா நீங்க சப்ஜெக்டுக்கு வந்துட்டீங்க. இதை நான் வந்து நல்ல வேளை ஸ்கிப் ஆகாம நீங்க வந்துட்டீங்க. இப்ப இந்த கங்குவா படத்துக்கான பிரச்சனையை வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் இதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஜோதிகா, சூர்யா, வெற்றிமாறன், சத்யராஜ், அதுக்கப்புறம் இந்த ரேடியோ ஜாக்கியா இருந்த ஒரு ஆள் வந்திருக்கானே, எல்கேஜின்னு ஒரு படம் எடுத்தானே அந்த நபர், இந்த மாதிரி பாலாஜி, ஆர்ஜே பாலாஜி, இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் என்னால சொல்ல முடியும்.
இவங்க படத்தை படமா எடுத்தா நாம ஏன் அதை பத்தி பேச போறோம்? நீங்க படத்தை படமா எடுக்க மாட்டீங்க, ஆனா என்ன மட்டும் நீங்க படத்தை படமா பாருப்பீங்க. நீங்க வந்து மோடி வந்து எங்கேயுமே 15 லட்சம் நான் கொடுக்குறேன்னு சொல்லலை. அது பல தடவை நம்ம ஸ்ரீ டிவி மூலமா வீடியோவும் போட்டுட்டோம். அதை வந்து எல்லா சினிமாலையும் வச்சு கிண்டல் அடிக்க ட்ரை பண்ணி நம்ம சென்சார்ல கட் பண்ணாலும் இந்த திராவிங்க என்ன பண்றாங்க, யூடியூப்ல பதிவேற்றும் போது அதோட சேர்த்து பதிவேற்றுறாங்க. இப்ப வேட்டையன் படம் நம்ம நண்பர்கள் தான் சென்சார் பண்ணாங்க, நாராயணன் திருப்பதி உட்பட பலர் சென்சார் பண்ணாங்க. அந்த படத்துல மெக்காலேங்கிற வார்த்தையை அந்த ஒரு பர்டிகுலர் சீனை மியூட் பண்ண சொல்லி போட்டா அந்த தியேட்டர்ல கொண்டு வந்து இவங்க போடும்போது அந்த சென்சார் பண்ணதையே சேர்த்து கொண்டு வந்து தியேட்டர்ல ரஜினி படத்துக்கே இந்த மாதிரி அட்டுழியம் செய்யற திரைத்துறை, சட்டத்துக்கே கட்டுப்பட மாட்டேன்னு சொல்ற திரைத்துறை, எந்த இதுக்களுக்குமே ஒரு ஃப்ரேம்குள்ள வந்து செயல்பட மாட்டேன்னு சொல்ற திரைத்துறை, இதெல்லாம் சரி பண்ண பார்ப்பாங்களா? முதல்ல ஜோதிகாவை யாராவது கேட்டாங்களா, தஞ்சாவூர் பெரிய கோவில் மட்டும் ஏன் இப்படி வச்சிருக்கீங்க, நீங்க ஏன் ஆஸ்பத்திரி கட்டல, நீங்க ஏன் இது பண்ணல? 220 கோடி கொடுத்து இது வாங்குறாங்கல்ல, ஸ்பெஷல் சார்ட்டர்ட் பிளைட். அந்த 220 கோடியில எவ்வளவு ஸ்கூல் கட்டிருக்கலாம்? இல்ல இப்ப இந்த கங்குவா படமே 100 கோடியா 200 கோடி அல்ல, 300 கோடிங்கிறாங்க. இப்ப இந்த கிண்டில நடந்த சம்பவம் குறித்து எல்லாம் அவங்க ஒண்ணுமே பேசல. எந்த ஒரு விஷயத்துக்குமே இவங்க வாயை திறக்காம, கிண்டியில அந்த டாக்டர் குத்தினதா இருக்கும், அதுக்கு ஆஸ்பத்திரி தான் அதுவும் பிரச்சனை. அவன் வந்து வழி இல்லாம தான் அங்க வந்தான். அந்த டாக்டர் காவேரி ஆஸ்பத்திரியில வேலை பார்க்கறாருங்கிறாங்க. அந்த டாக்டரையாவது அவங்க போய் பார்த்தாங்களா? இல்ல பாதிக்கப்பட்ட பேஷண்டையாவது போய் பார்த்தாங்களா? இல்ல அண்ணா நகர்ல 8 வயசு சிறுமி கற்பழிக்கப்பட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் செருப்படி வாங்கிட்டு வந்திருக்கு தமிழக திராவிட மாடல் ஆட்சி, அதை கண்டிச்சு இந்த அம்மா இன்னைக்காவது பேசியிருக்காங்களா? இல்ல நான் கஞ்சா அடிச்சுட்டு அப்பம் பிள்ளைய அப்பம் கொள்றான், இந்த மாதிரி அவன் ரோட்ல கத்தி வச்சு வெட்டிக்கிறானுங்க, இழுத்துட்டு ஓடுறானுங்க, அதெல்லாம் இவங்க இன்னைக்காவது பேசியிருக்காங்களா? நீட்டை பத்தி இவங்க பாருங்க, வாக்காங்கரைக்கு நீளுமாங்க. நீங்க தொடர்ச்சியா அவங்க மீது கேள்வி கேட்குறீங்க. இப்போ இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு டீச்சரை கூட ஸ்கூல்லே வச்சு கொண்டு இருக்காங்கிறாங்க. அவங்க ஒரு டீச்சரா ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க. அவங்க கண்டிப்பா இது சம்பந்தமா ஒரு கேள்வி மீமிசல்லையா இங்க நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துலதான் வந்து கடற்கரை ஓரமா இருக்கிற மீமிசல்லையா ஏதோ ஒரு ஊர்லயே தான் நடந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த அம்மா என்னைக்காவது குரல் கொடுத்துருக்காங்களா? நீட்டு கூடாது, அதுக்கப்புறம் முக்கியமான நீட்டு கூடாது, அதுக்கப்புறம் வந்து கோவில் கூடாது. நீங்க எல்லாத்தையும் உங்க இஷ்டத்துக்கு நீங்க வந்து மோடியை சட்டமேனிக்கு விமர்சிங்க. மோடியை விமர்சிக்கிறது தப்பே கிடையாதுங்க, தாராளமா விமர்சிங்க. உங்க வாய், உங்க உரிமை, உங்க சிந்தனை, உங்களுடைய ஜனநாயக உரிமையும் கூட. மோடியோ RSSயோ பிஜேபியோ விமர்சிக்காதுன்னு யாரும் சொல்லல. இந்து மதத்தை ஏன் இழுக்கிறீங்க? பாரத நாட்டை ஏன் சிறுமைப்படுத்தும் விதமா செயல்படுறீங்க? இல்லாத விஷயத்தை ஏன் திரைப்படத்துல கொண்டு வந்து நீங்க நுழைக்கிறீங்க? இதெல்லாம் தான் நம்ம கேள்வி. ஆனா இந்த சூர்யாக்கு இந்த விளைவுக்கு நான் காரணம் இன்னொன்னு பாக்குறது, அவர் வந்து ஜெய் பீம்னு ஒரு படம் நடிச்சார். அந்த ஜெய் பீம்ல ஆக்சுவலா அந்த இருளர் சமுதாயத்துக்கு உதவி செஞ்சது ஒரு வன்னியர், அந்த ஊரை சேர்ந்த ஒரு வன்னியர், கம்யூனிஸ்ட் வன்னியர். அதாவதுங்க பாலகிருஷ்ண படையாச்சின்னு நான் எழுதி வால் ரைட்டிங் ஆதாரம் நான் வச்சிருக்கேன். யார? கே பாலகிருஷ்ண படையாச்சி அவர்களுக்கு சுத்தியல் அறிவாள் சின்னத்தில் வாக்களியுங்கள்னு அந்த மேல இது கஞ்சி தொட்டி கார்னர்ல வால் ரைட்டிங் எழுதி நான் போட்டோ பிடிச்சி வச்சிருக்கேன். அவர் அதை கண்டிக்கலையா? அவங்க ஜாதிகள் எல்லாம் கடந்தவர்னு அது வெளியில சொல்லுவாங்க. ஓட்டுன்னு வரும்போதுங்க ஓட்டு பிச்சைக்காரன் அலைவாங்க. அதனால நீங்க கம்யூனிஸ்ட் எல்லாம் அதுல வந்து அவங்க எல்லாம் ஜாதி எல்லாம் கடந்தவங்க கிடையாது. ஹர்கிஷன் சுர்ஜித்து 16 கஜ புடவையை கட்டிக்கிட்டு மதவெறியை பத்தி பேசுறான்டா அப்படின்னு சொல்லி வெற்றி கொண்டான் திட்டது கம்யூனிஸ்ட. என்னோட இன்னும் வெற்றி கொண்டான் திட்டினதுதான் சிறப்பு. அந்த அளவுக்கு இவர் வந்து அந்த பாலகிருஷ்ண படையாச்சின்னு போட்டுக்கிட்டாரு. அந்த ஊர் வன்னியர் ஒருத்தர் தான் சிதம்பரத்துல இருந்த வெங்கட்ராமன் ஒரு ஐயர்கிட்ட கொண்டு போய் இந்த கேஸை கொடுத்து, அப்புறம் தான் இந்த பிரச்சனை வெளியில வந்தது. ஜெய் பீமோட அடிப்படை கதை. அதுக்கப்புறம் தான் சந்துருட்ட இந்த கேஸ் வருது, சந்துரு அப்பீராரு. ஆனா நீங்க அந்த வன்னிய படையாச்சி செஞ்ச உதவியை மறைச்சு அவர் கேரக்டர் அந்தோணிசாமின்னு வச்சு பின்னாடி அக்னி சட்டியை வைக்கிறீங்க. பெரும் எதிர்ப்பு வன்னிய சமுதாயத்துல இருந்து கிளம்பின உடனே நீங்க அந்தோணிசாமிக்கு அந்த இடத்துல ஒரு சிலுவையோ கன்னிமேரியோ இயேசுவையோ வைக்காம பின்னாடி லட்சுமி பரத்தை கொண்டு வந்து வைக்கிறீங்க நீங்க கேலண்டர்ல. அப்ப உங்களுக்கு என்ன வன்மம்? நீங்க உங்க குறியீடா நீங்க யார சொல்ல வரீங்க நீங்க? அதே மாதிரி அந்த ஜெய்பீம் பரத்தும் போது இவங்க எல்லாம் என்ன பேச்சு பேசினாங்க? அதனால நீங்க அன்னைக்கு நீங்க பேசுறீங்க, அதற்கான இதை வந்து கர்மா வலியதுங்க. 3 வருஷம் கூட ஆகலைங்க இதுக்கு இந்த ஜெய்பீம் படம் வந்து. ஆனா இன்னொன்னு, இதே மாதிரி சுச்சுவேஷனை, அந்த சுச்சுவேஷனை இப்ப மோடி எதிர்ப்பு, RSS எதிர்ப்பு,
இந்து மத எதிர்ப்புங்கிறத ஃபேஷனா தமிழ் திரை வச்சிருக்கு. இதுக்கெல்லாம் முன்னோடி யாருன்னு பார்த்தா பல பேர் நம்ம ஆளுங்களே திட்டுவாங்க, அது வேற விஷயம். நான் உண்மையா பேசுறேன், உண்மையே உடைச்சு பேசுறேன். அதனால நீங்களும் தான் ரஜினி ரசிகர், உங்களுக்கு கூட மனதுக்குள்ள ஏதாவது மாற்று சிந்தனை இருக்கலாம். ரஜினிகாந்த் தான் இந்த மாதிரி அந்த பொலிட்டிக்கல் சினாரியோ கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறதுல முதல் ஆளா. எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடி இருந்தாரு. அதற்கப்புறம் அதோட வழித்தோன்றலா சினிமா துறையில 1995 ஜெயலலிதா மேல ஊர்பட்ட அலிகேஷன்ஸ். அவங்க வளர்ப்பு மகன் திருமணம், அதுக்கப்புறம் டிஎன் செக்ஷன் அடிச்சது, எல்லா எல்லா பக்கமும் கத்தியை சுத்தி பொம்பை எடுத்து வச்சிருந்தாங்க. அப்போ ஆர்.எம். வீரப்பன், ஜெயலலிதா அம்மா கேபினெட்ல இருந்த ஆர்.எம். வீரப்பன் பாஷா படத்தை தயாரிச்சாரு. அதோட வெற்றி விழால தான் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி ஒரு அரசியல் மாற்றத்தை ரஜினிகாந்த் கொண்டு வந்தாரு. இது வந்தவன ரஜினியே என்ன நினைச்சிட்டாரு, ரஜினி மட்டும் இல்ல சினிமா துறையில இருக்கிறவங்க எல்லாருமே என்ன நினைச்சிட்டாங்க, நாம அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம போனோம்னா அதோட வெளிப்பாடு தான் 98 ரஜினிகாந்த் என்ன சொன்னாரு, பாம் வச்சது இஸ்லாமியர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி பேசினாரு. ஆனா அதே ரஜினிகாந்துக்கு என்னாச்சு, இந்த பாபா படம் வரும்போது எங்க ஊர் பக்கம்லாம் பொட்டி தூக்கிட்டு ஓடி போட்டான் அவன். அதனால கடும் எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியதா இருந்தது. நான் ரஜினிகாந்த்ங்கிற தனிப்பட்ட மனிதனுக்கோ அவருக்குள்ள இருக்கக்கூடிய இந்துத்துவாக்கோ நான் போல, ஒரு தேசியவாதி, ஒரு அற்புதமான நடிகர், அதுக்குள்ளெல்லாம் நான் போல. ஆனா நீங்க அந்த சூழ்நிலையை எப்படி கையாண்டு உங்களுக்கு அதை பணமா சில்லறையா மாத்த பாக்குறீங்களோ அதே வழியில் தான் இப்ப இவங்க இப்ப நம்ம இவரும் சூர்யாவும் சூர்யா ஜோதிகாவும் நின்று முட்டு கொடுக்க பாக்குறாங்க. இதுல அடுத்த இது என்னன்னா, இந்த தமிழ் பிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் அப்படின்னு பாரதி ராஜா தலைவராக இருக்காரு. நம்ம மரியாதைக்குரிய ஆரம்பி பையன் தியாகராஜன் இருக்காரு. நம்ம அருமை அண்ணன் நம்ம டி சிவா, நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் சிவா அவங்களும் இருக்காங்க. நல்ல மனிதர், தேசியவாதி, அவரும் அந்த இதுல இருக்காரு. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. நீங்க திரைத்துறையை நீங்கள் வீழ்த்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறீர்கள். நாங்க ஏங்க வீழ்த்துவானே, உங்களுக்கு தான் பா ரஞ்சித், இவரு கோபி நயினார், மாரி செல்வராஜ் இவங்கெல்லாம் இருக்காங்க. வன்மத்தை மட்டுமே விதைக்கிறதா இருக்காங்க. வாழைன்னு ஒரு படம், அந்த டைரக்டர் யாருங்க, அதுக்கு மாரி செல்வராஜ். அந்த படத்துல நாம ஒரே ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாலே அந்த படத்தை காலி பண்ணிருக்கலாம். டீச்சர் ஒரு 13-14 வயசு பையன்ட்ட அன்பா இருக்கிற மாதிரி அதை படம் வச்சிருக்காங்க. நாம மாரி செல்வராஜ் மேல நம்மளுக்கு கோபம் இருக்கு, வன்மம் இருக்கு, அதை வேற எப்ப வேணா தீர்த்துக்கலாம். நம்மளுக்கு வன்மமே இருக்குன்னு நான் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறேன். ஆனா அவரை பொருளாதார ரீதியாகவும் சினிமா ரீதியாகவும் அப்புறமா வீழ்த்திக்கலாம். ஆனா அந்த படம் ஓரளவுக்கு நல்ல படம், ஏழைகளோட கஷ்டத்தை சொல்லுதுங்கிறதுனால ஒரே ஒரு கமெண்ட்டை நாம முன் வச்சிருந்தோம்னா கொஞ்சம் மாத்தி யோசிங்க. அந்த இடத்துல டீச்சருக்கு பதில, லேடி டீச்சருக்கு பதில ஒரு ஆம்பளை வாத்தியாரு, அந்த 13-14 வயசு பையனுக்கு பதில ஒரு பொண்ணு படம் எடுப்பாங்களா? அவர்களுக்குள் இருக்கும் ஒரு பந்தத்தை இது வெளிப்படுத்துகிறதுன்னு அது கிரிஞ்சா இருக்கும். அது பாத்தீங்கன்னா நம்ம உள்ள போகணும். இந்த படமே அது கிட்டத்தட்ட போஸ்கோ கதை தான் அதுவும். ஆனா இவங்க ஆல் பர்பஸ் அங்கிள் மாதிரி அந்த படத்தை நாம டிஸ்ட் அடிச்சிருக்க முடியாதா? நம்முடைய நோக்கம் சரி, கடந்து போட்டோம், ஒரு நல்ல படம் எடுத்திருக்காங்க. இவங்க இந்த படத்திலயும் தப்பு இல்லை, உட்காந்தா காது வலி தாங்க முடியாம ஒரு அம்மாவும் ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணும் பேசிக்கிறதா ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, 1.5 நிமிஷம் வீடியோ. காதுல பஞ்சை வச்சு கட்டு போட்டு வருவாங்க ஆஸ்பத்திரியில. அந்த அளவுக்கு படத்தை எடுத்து வச்சுட்டு சரக்கே இல்லாத படம் ஃபெயிலியர் ஆச்சு. ரெண்டாவது, வன்னிய சகோதரர்களும் நம்ம தேசியவாதிகளும் இணைஞ்சு உண்மைன்னு சொன்னாங்க. அதுக்கு ஏன் கோச்சிக்கிறீங்க? இப்ப எத்தனையோ பேர் தான் இதை எதிர்க்கிறாங்க. அமரன் படத்தை எதிர்த்த போது பாரதி ராஜா தலைமையில உள்ள இந்த யூனியனும் இல்ல இவர் அந்த திரைப்பட திருப்பூர் சுப்பிரமணியமோ அந்த பாம் போட்டதை கண்டிச்சிருக்காங்களா? இவங்க அதை கண்டிச்சிருக்கணுமா வேண்டாமா? இவங்களுடைய வாழ்வாதாரம். கமலஹாசனுக்கே குரல் கொடுக்கலையா? கமலஹாசன் சரி, அதுவாது 10 வருஷம் 12 வருஷம் ஆகி போச்சுங்க. நீங்க குடும்பாவி கொடுத்தனதுக்கு அதுக்கும் குரல் கொடுக்கல. இப்ப நீங்க பாருங்க, தாடிக்கு ஒரு சீக்கா தலைக்கு ஒரு சீக்காங்கிற ஒரு நிலைப்பாடு பாருங்க. குதிரை கொள்ளுன்னா வாயை திறக்குமா, கடிவாளம்னா வாயை முடிக்குமா? எனக்கு இவங்க பேசுற மதச்சார்பின்மை, அரசியல்வாதிகள் பேசுற மதச்சார்பின்மையை திரைத்துறையும் பேசுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வருது. காரணம் என்னன்னா, இந்த படம் ஒரு சாதாரண ஒரு படம், அது படத்துல தப்பு இல்லாம தோத்து போச்சு. அதுக்கு உங்களாலதான் தோத்துது அப்படின்னா அப்ப அமரன் எப்படி வெற்றி பெற்றது? அமரனை ஒரு தாரர் கடுமையா எதிர்க்கிறாங்க. அப்ப அதுவும் குறிப்பா இஸ்லாமிய அடிப்படைவாதிகளும், அதுவும் போர் குற்றவாளின்னு ஒரு பயம் வேற சொன்னான். இந்த தேவச கட்சி ஒருத்தன் இருக்கான் பாருங்க,
மே 47 மே 57 மே 17 மே 17 அந்த பையன் வேற எதிர்க்கிறான். நான் என்ன சொல்றேன், அப்ப அவங்க எதிர்க்கும் போது ஏன் மக்கள் அதை நிராகரிச்சாங்க, நாம எதிர்க்கும் போது ஏன் மக்கள் அதை ஏத்துக்கிறாங்க? விஷயம் அதுல இருக்கு. எல்லாத்தையும் விட இந்த துறை போன்று பாரதிய ஜனதா கட்சியின் மீது வன்மத்தை கக்கும், அதுவும் நான் குறிப்பா சொல்றது தமிழ்துறை. நான் சொல்றது பல பேருக்கு கடுப்பா இருக்கலாம், கோபம் வரலாம். ஆனா உண்மை என்னுமே உண்மை நின்றிடும், உண்மை வென்றிடும். இந்த சினிமா துறைய உங்களுக்கு ஒரு தொழிலாக அங்கீகரித்து உங்களுக்கு ஒரு உரிமம் வழங்கியவர், உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய். ஆனால் அந்த அடல் பிகாரி வாஜ்பாய் முன்னாள் பாரத பிரதமர், நான் பிஜேபி தலைவர்ங்கிற முறையில சொல்ல, பாரத நாட்டின் பிரதமராக 3 முறை இருந்தவர். அவர் இறந்த போது தமிழ் திரை உலகில் இப்போது இந்த ப்ரொடியூசர் இவங்க இருக்காங்களே, ஆக்டிவ் ப்ரொடியூசர் கவுன்சில், அவங்க இரங்கல் தீர்மானம் போட்டாங்களா, இல்ல சினிமா கொட்டா நடத்துறாரு அண்ணன் திருப்பூர் சுப்பிரமணியம் அவங்க போட்டாங்களா, இல்ல நடிகர் சங்கம் நாசர் அவங்க அந்த சங்கத்துல இருந்து போட்டாங்களா? உங்க துறையை அங்கீகரிச்சு உங்களுக்கு அங்கீகாரம் வழங்கி உரிய அளவில் கௌரவம் அளித்த வாஜ்பாய்க்கு கூட நீங்கள் இரங்கல் தீர்மானம் போடாத அளவுக்கு ஒரு வன்மத்தோட நீங்க பிஜேபி மேல செயல்படுவீங்க. ஆனா உங்களை பிஜேபிக்காரன் பிரமாதம், ஆஹா சூப்பர் அப்படின்னு உங்களை கை தட்டி ரசிக்கணுங்கிறீங்க. இது என்ன நியாயம்? வினை விதைத்தவன் வினை அறுப்பான். உங்கள் கர்மாவை, அதுவும் குறிப்பாக ஜோதிகா சூர்யாவின் கர்மாவை இன்றைக்கு அவர்கள் அறுவடை செய்கிறார்கள். சமூக வலைதளங்கள்ல ஒரு ஆடியோ வைரலா இருக்குது. ஆனா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இது குறித்து எந்த ஒரு விவாதமும் நடத்தப்படாது. ஆச்சரியமாக. அப்ப அது திமுகவுக்கு சாதகமான விஷயமா பாதகமான? திமுகவுக்கு சாதகமா இருந்தா அவங்க பேச மாட்டாங்க. அதனால அந்த கேள்வியை நான் கேட்குறப்பே நீங்க ஒரு முடிவுக்கு அதை வந்துடலாம், நேயர்களும் வந்துருவாங்க. என்னன்னா, சமீபத்தில் நமக்கு தெரியும் சூரியனார் கோயில் ஆதீனம், அவர் ஏற்கனவே துறவுல இருந்ததாக சொல்லப்படுகிறது. பிறகு அவர் பொழுது திடீரென்று திருமணம் செய்து கொண்டதுனால அங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய பக்தர்களே, அந்த ஆதீனத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க, இனிமே இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால எதிர்ப்பு இருந்ததில்ல. வேற வழி இல்லாமல் அவர் சாவியை இந்து சமய அறநிலையத்துறையிடம் ஒப்படைச்சிட்டார். அடுத்த அந்த ஆதீனத்துக்கு ஏற்பாடு எதுவுமே இல்லாதப்ப அவசரப்பட்டு ஒரு அறநிலையத்துறையிட்ட கொடுத்துட்டாருங்கிறதே ஒரு சர்ச்சையாக, ஒரு பேசுபொருளாக இருக்கிறது ஒரு பக்கம். இதை மிரட்டி அவங்கள்ட்ட அந்த ஆதீனத்தையே கைப்பற்றுவதற்கு HRNC முயல்கிறதோ அப்படிங்கிற ஒரு பேச்சு பெரும்பாலான இந்து பக்தர்கள்ட்ட இருக்கு. குறிப்பாக இந்த சைவ சமய அதை வழிபாட்டு முறையில மிக ஆணித்தரமாக நம்பிக்கை செய்யக்கூடியவர்கள்ட்ட இருக்கு. திருநெல்வேலியை சார்ந்த ஒரு சைவ பக்தர் என்ன சொல்றாரு, ஒரு ஃபோன் பண்ணி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுட்ட பேசுறாரு. அது அதிகாலையில் பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். தூக்க கலக்கத்தில் தான் அமைச்சர் பேசுகிறார். இவரோட வாய்ஸ் கிளியராக இருக்குது. நாளைக்கே அந்த வாய்ஸ் அவரது இல்லைன்னு சொல்ல போகிறாங்களா என்னன்னு தெரியல. பேசும்பொழுது அவர் சொல்கிறாரு, நீங்கள் அந்த சூரியனார் ஆதீனத்தை நீங்கள் கைப்பற்றுவதாக முயற்சி பண்ணுறது, அப்படியெல்லாம் நடந்ததுன்னா நாங்கள் போராடுவோங்க, உங்கள் வீட்டுக்கு முன்னாலேயே நாங்கள் முற்றுகை போராட்டம் பண்ணோன்னு. நீ இப்போ என்ன பண்ணிப்பாரு, நீ என்ன ஆகுறேன்னு பாரு, இதுக்காகவே அந்த ஆதீனத்தை அந்த வேலையை நாங்கள் செய்வோம், முடிஞ்சா பாரு, உன்னை தூக்கிடுவேன், யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க தெரியுமா அப்படின்னு ஒரு மிரட்டல் துணியில் ஒரு அமைச்சர் பேசக்கூடிய ஆடியோ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. நீங்களும் அந்த ஆடியோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய பார்வை? திமுக ஒரு அவங்களுடைய குணாதிசயத்தில் கொஞ்சம் கூட மாறலை. திமுகக்குன்னு ஒரு டிஎன்ஏ இருக்கு, அந்த டிஎன்ஏ அப்படியே கண்டினியூ ஆகுதுங்கிறது தான் இதோட வெளிப்பாடு. ஏன்னா ஆளுநர் ஒழுங்காக வீடு போய் சேரமாட்டார் அப்படின்னு மிரட்டினது ரோட் சைட் பாரதி மிரட்டியிருக்காரு, RS பாரதி. அதே மாதிரி RS பாரதிங்கிறது ரோட் சைடு பாரதின்னு பேரா? அப்படிதான் அண்ணன் H. ராஜா சொல்லுவாரு. அது ஏன் அப்படி சொன்னாருன்னு யாராவது கேட்டாங்கன்னா அண்ணன் H. ராஜாட்ட அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவர் மீடியாவை வேற மாதிரி சொன்னதுனால அவரை நீங்க அப்படி சொல்றீங்க? இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது ராஜா அண்ணனுடைய விளக்கம். ராஜா அண்ணன் வாயிலிருந்தே யாராவது டவுட் கேட்கறவங்க கேட்டுக்கலாம். அந்த ரோட் சைட் பாரதியும் அப்படிதான் மிரட்டினாரு. அதே மாதிரி இதே அமைச்சர் இருக்காருல்ல, அண்ணாமலையை மிரட்டினதும் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் அது? அவரு பாஜக மீது எங்களை அடக்கி வைத்திருக்கிறார். ஆமா, எங்க தமிழக முதல்வர் எங்களை அடக்கி வைத்திருக்கிறார். நாங்க எங்களை காண்டியும் மெட்ராஸ் பாஷையில எங்களை காண்டியும் அவர் விட்டார்னா நாங்க யாருன்னு காமிச்சிருவோம். அதான் தெரியுமே, உதயகுமாரன், அண்ணாமலையின் சுட்டி உதயகுமாரன் கொலையிலிருந்து, தாவண்ணா கிருஷ்ணன் கொலையிலிருந்து, கவுன்சிலர் லீலாவதி கொலையிலிருந்து, தினகரன் எரிப்பிலிருந்து,
அதுக்கப்புறம் சாதிக் பாஷா இறந்ததுலேருந்து, அண்ணாநகர் ரமேஷ்ல இருந்து எத்தனை விஷயத்தை நாங்க பார்த்திருக்கோம். கமலாலயத்துல உங்களுடைய ஜனநாயக போராட்டத்தை இந்து முன்னணி அலுவலகத்துல வீரத்துறவி ராமகோபாலன் இருக்கும்போது கல்லு விட்டு எரிஞ்சு காலித்தனம் செஞ்ச உங்களுடைய ஜனநாயக செயலையும் நாங்க பார்த்திருக்கோம். கமலாலயத்துக்குள்ள பூந்து என் கையெல்லாம் உடைஞ்சு என் யமஹா பாக்கி உடைக்கப்பட்டு அதுவும் கண்ணுக்கு நேர பூந்து அடிச்சு நீங்க எவ்வளவு ஜனநாயகவாதி நீங்க, எப்பேற்பட்ட ஜனநாயகவாதி, அதுவும் திமுகவோட ஜனநாயகவாதி அது உலகத்துல யாருமே இருக்க முடியாது. இவ்வளவுலாம் பேசிட்டு இன்னைக்கு சாயங்காலம் கூட நீங்க டிவியில பாருங்க, ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக, மாற்று கருத்து கொண்டவர்களின் சிந்தனையும் மதிப்பதற்காக, எங்களுக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் முதல்வராக தமிழக முதல்வர் ஸ்டாலின் செயல்படுகிறாருன்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம புழுவானுங்க பாருங்க. அந்த புழுகை பார்க்கும்போது தாங்க எனக்கு அப்படியே அடிவயத்திலேருந்து ஆத்தனவாயிலேருந்து எரியுங்க எனக்கு. அந்த ஆடியோல பாருங்க, உன்னை தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதை யாரோ ஒரு ஆள் எனக்கு அனுப்பிச்ச போது உன்னை தூக்கிடுவேங்கிறத மட்டும் ஒரு 2-3 தடவை போட்டு இது பண்ணான். ஏன்டா எனக்கு இப்படி அனுப்பிச்சேன்னு அவன் தான் சொன்னான். இந்த மாதிரி ஏற்கனவே பிஜேபிக்காரர். அப்புறம் அண்ணாமலை சொன்னார், நீயாவது ஒரு ஊர்ல ஆட்சியில் இருக்க, நான் 19 ஊர்ல ஆட்சியில் இருக்கேன், நீ தொட்டு பார் நான் என்ன ஆகுது. அதாவதுங்க இந்த எச்சக்கலைக்கு எதிர்க்கலை அப்படிம்பாங்க. அதை நீங்க இவங்களுக்கு சமமா ஒரு இறங்கி அடிக்கும் போது மட்டும்தான் இவங்களுக்கு அந்த வழி தெரிஞ்சு அமைதியாறாங்க. நீ தொட்டு பாருன உடனே அவர் என்ன சொன்னாரு, இல்ல நாங்க அப்படி அடக்கி வச்சிருக்காருன்னு சொன்னா நாங்க உங்களெல்லாம் பாராட்டுவோம், உங்களுக்கு எல்லாம் நாங்க தோல்ல தட்டி இது பண்ணுவோம், அப்படிதான் நான் சொன்னேன். நீங்க இப்ப மீடியா தாங்க இதை ஊதி ஊதி பெருசாக்குறீங்க அப்படின்னு இதே சேகர் பாபு, ஸ்னேக் பாபு அப்பவும் இதே தான் சொன்னார் அவரு. ஆனா இந்த சேகர் பாபு இன்னொன்னு, அது அவங்களுடைய தனிப்பட்ட இதுன்னு கூட சொல்லலாம். அவங்க பொண்ணு மாப்பிள்ளை அந்த அந்த சம்மந்தி குடும்பத்தெல்லாம் இவர் என்ன பண்ணாருன்னு சில பேர் கூட என்கிட்ட சொன்னாங்க. நீங்களே கூட நினைக்கலாம், ஏங்க அது அவரோட அது நம்ம இங்க அரசியல், அது நான் அவங்க அரசியல் ரீதியா என்னெல்லாம் பேசுறாங்க, நம்ம அந்த அளவுக்கு போல இருந்தாலும் ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பம். ஒரு பெண் கதறி, அந்த மருமக பிள்ளையும் கதறி, அதுக்கப்புறம் அவங்க சம்மந்தி குடும்பத்தையே வழக்கு போட்டு எந்த அளவுக்கு ஒரு வன்மத்தோட, ஜாதிகளே இல்லைங்கிறவரு ஒரு ஜாதி பிரச்சனையை அதை அணுகி, ஒரு பெத்தாப்பனுக்கு தெரியும்னு வச்சுங்க, நாம அதில் உள்ள அவரை தனிப்பட்ட முறையில் நான் இதில் தாக்குதலில் ஈடுபட விரும்பல. இருப்பினும் சேகர் பாபு செஞ்சது டூ மச். அவங்க எதுக்காக சொல்ல வரேன்னா, அவருடைய அடிப்படையான குணம், அவர் அதிமுகவில் இருந்த போது வட்ட செயலாளராக இருந்த போதுலேருந்து, அது ஏதோ பேக்கரி கிரீன்லாம் சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. அதனால மதுசூதனுக்கு அவர் எவ்வளவு நெருக்கம் அப்படிங்கிறதெல்லாம் வேற இருக்கு. அந்த காலத்துல இருந்து என்னுடைய நண்பர் தனுஷ்கோடி அவரை பத்தி சொல்லியிருக்கார். அவருக்கு பக்கத்து டிவிஷன் கவுன்சிலர் இருந்தவர். அதனால இவர் என்னெல்லாம் செய்வாரு அப்படிங்கிற ஒரு இதுவும் உண்டு. இந்த போன்ல பேசின இவர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த மதுரையில இருந்து ஒரு திருநெல்வேலியில இருந்து பேசினாரு பாத்தீங்களா, அவரை கொஞ்சம் பத்திரமா ஜாக்கிரதையா பாத்துக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குங்கிறதா என்னுடைய கருத்து. என்ன காரணம்னா, இவங்க ஒரு பாசிசத்தின் மொத்த உருவம் திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க மாற்று கருத்தை சொல்லிட்டீங்கன்னா, யாராவது ஐரா இருந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அவன் பாப்பார பையடா போற போக்குல, யாராவது லேடிஸா இருந்தா அந்த பொம்பளை சொல்லுது, அந்த பொம்பளை, அதாவது அந்த பொம்பளை எவ்வளவு இலக்காரம் இருக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு யாராவது ஒரு நார்த் இந்தியன் சொல்ல, அவன் ஒரு பானிபூரி விற்கிறவன் பீடாவாயன் சொல்றான், இந்த மாதிரியே எள்ளி நகையாடுறதுல இவங்க சிறந்தவங்க. அடுத்தவங்களை மொழியை வச்சு, ஜாதியை வச்சு, அவங்களுடைய மதத்தை வச்சு கேவலப்படுத்துறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இயல்பான ஒரு விஷயம். இதுல தூக்கிடுவேன் அப்படிங்கிறத போய் யாராவது பத்திரிக்காரங்க கேட்டாங்கன்னா, நான் அப்படி சொல்லலைங்க, நாளைக்கு இவர் இப்படிலாம் உருட்டுவார்னு சொல்றேன். அந்த இந்துன்னா திருடன்னு சொல்றதுக்கு, கருணாநிதியை நம்ம பாலகௌதமன் கேஸ் பண்றதுக்கு நான் அப்படி சொல்லல, உள்ளம் கவர்ந்த திருடன் கல்வன்னு தான் சொன்னேன் அப்படின்னு உருட்டின மாதிரி இப்ப இவரு என்ன சொல்ல வாய்ப்பு இருக்கு? சேகர் பாபு, நான் தூக்கிடுவேன்னா ஆதீனத்தை எப்படி பல்லக்கத்துல தூக்குவாங்களோ அதே மாதிரி நான் இவரையும் தூக்கிடுவேன்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு ஏதாவது உருட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதே நேரத்துல அந்த ஆதீனம் நீங்க சொன்னீங்கல்ல, துறவரம், அவர் தனிப்பட்ட முறையிலையும் ஆதீனத்தை எனக்கு நன்றாக நான் அறிவேன். அவர்கிட்ட கூட நான் பல கான்ட்ரவர்சியா நீங்க பேசினது இல்லை அப்படின்னா அதுக்கு பல்வேறு விஷயங்களை சொன்னாரு. ஆனா இப்ப மரத்தை விட்டு வெளியில போறாரு. ஆனா அந்த ஆதீனமும் என்ன பண்ணிருக்கலாம், அடுத்து வரக்கூடிய இவங்கள்ட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கலாம். பட்டத்துக்கு யார் வராங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துருக்கலாம், இல்ல அந்த நிர்வாகத்துல யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா இவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நம்ம குருமகா சன்னிதானம் தர்மபுரம் ஆதீனத்திட்ட போய் சாமிகிட்ட போய் இந்த சாவியை கொடுத்து
நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லி இருந்துக்கலாம். இந்து அறநிலைத்துறையிட்ட ஒப்படைக்க போறேன் அப்படின்னு சொன்னதுதான் நமக்கு டவுட்டே வருது. ஏன்னா இது ஒரு ஸ்டேஜ் மேனேஜரா, அவரை வந்து மிரட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா, அந்த ஹேமாஸ்ரீயை செட் பண்ணதே இந்த திராவிட மாடல் தானா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் நமக்குள்ள இதுல இருக்கு. இதுல எல்லாத்துக்கும் விவாதம் வைக்கிற தொலைக்காட்சி சேனல், நான் ஏதாவது கொஞ்சம் கடுமையா பேசும்போது கூட தமிழிசை போய் உங்க ஆள் இப்படி பேசினாருன்னு மடக்கி ஒரு 5 நிமிஷம் மாநில தலைவரா தமிழிசை இருந்த போது நான் கொஞ்சம் கடுமையா 2 நிமிஷம் பத்திரிகைக்காரங்களை கடுமையா பேசிட்டேன், மீதி இவங்களை விடுதலை சிறுத்தை விமர்சிச்சுட்டேங்கும் போது பாஞ்சு ஓடி போய் தமிழிசைட்ட கருத்து கேட்டு அதை நான் அவங்கள்ட்ட இருந்து கருத்து வாங்கியே தீருவேன்னு வாழ்நாள் குறிக்கோளா வச்சு செயல்பட்ட ஊடகங்கள் இப்ப காந்தி ஆசிரமத்துக்கு குரங்கா மாறி திமுகவோட காலில் விழுந்து அவங்க வந்து நிஜமாவே திமுக காலை தான் தமிழ் ஊடகங்கள் கழுவி குடிக்கிறதுன்னு சொல்ற அளவு தான் அவங்களோட செயல்பாடு இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. கர்நாடகாவில் ஒரு பிஜேபி எம்எல்ஏ வானாங்க, நயினார் அண்ணா என்ன சொன்னாரு, ஒரு விமர்சனத்தை முன் வச்சாரு. வைரமுத்து ஆண்டாளை பத்தி பேசும்போது ராஜா அண்ணன் ஒரு விஷயத்த முன் வச்சாரு. அவங்களுக்கு ஒரு நீதி, ராஜா அண்ணனுக்கும் நயினார் அண்ணனுக்கும் ஒரு நீதி, ஸ்னேக் பாபுக்கு ஒரு நீதியா? இது என்னங்க இது இந்த ஊரு? இது கருத்து கந்தசாமிக்கெல்லாம், அதுவும் தனி மனித சுதந்திரத்தை பாதுகாப்பதில், அவர்களுடைய கருத்து சுதந்திரத்தை பாதுகாப்பதில் கம்யூனிஸ்டுகள் என்றுமே தயங்கியதில்லை அப்படின்னு அந்த முத்தரசன்ல இருந்து எல்லாரும் ஓடி வருவாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் லீவ் விட்டு போயிருக்காங்களா? அந்த இவர் என்ன ஆனாருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பொறுத்திருந்து பார்ப்போம். அவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், கண்டிப்பா பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா இவங்க வந்து எவ்வளவு பெரிய ஜனநாயக விரோத சக்திகள், பாசிஸ்டுகள். இவங்க இந்த ஹிட்லர் முசோலினிக்கு நேர் வாரிசுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் சொல்ல முடியும். குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் அவர் இசையமைத்த அந்த ஒரு மெட்டை பத்தி சொல்லும் பொழுது இதை வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு. கேட்கறதுக்கே ஆசையா இருக்கும். அதாவது நான் அந்த டிஸ்டன்ஸை நான் சொன்னேன், திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். அப்படின்னா திருப்பரங்குன்றத்துல முருகன் இருக்கிறார், அந்த மலையில இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அது மீனிங். அப்படி இருக்கக்கூடிய அந்த மலையில வந்து தீப தூண்ங்கிறது ஒன்று இருக்கு. அங்க வந்து தீபம் ஏற்றணும் அப்படின்னு பக்தர்கள் முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்துக்கள் அவர்கள் வழிபடக்கூடிய ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய தீபத்தூண் அந்த மலையில இருக்கிறது ஏற்ற போகும் பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதை கண்டித்து இந்து முன்னணியுடைய மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் காட்டமாக தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கார். இதை எப்படி பார்க்குறீங்க? அது இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனைங்கிறது இவங்களா ஏற்படுத்தினது. திராவிட முன்னேற்ற கழகமும் அவங்களுக்கு ஒரு ஓட்டிங் மிஷினா வச்சிருக்காங்க பாருங்க. இஸ்லாமியர்கள் அவங்களையும் வந்து அவங்கள தூண்டி விட்டு அவங்க பண்ணாங்களா, இல்ல திமுக ஆதரவு இருக்குங்கிறதுனால இவங்க பண்ணாங்களான்னு தெரியல. 1996லயே நீதிமன்றம், மாண்பமை நீதிமன்றம் வந்து அது அங்க வந்து விளக்கேற்றுறதுக்கு பிரச்சனை இல்லை. திருப்பரங்குன்றங்கிறது முருகப்பெருமானோட மலை, ஆறுபடை வீட்டில் அதுவும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்க, திடீர்னு இந்த வக்போர்டுக்கெல்லாம் முன்னோடியா அது வந்து சிக்கந்தர் தர்கா இருக்கு அப்படின்னு ஒரு புதுசா ஒரு கயிறு திரிச்சு அந்த தர்கா இருக்கிற இடத்துல நீங்க வழிபாடு செய்யக்கூடாது இப்படின்னு சொல்லியே இவங்க அந்த ரொம்ப வருஷமா இவங்க வந்து தடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நீதிமன்ற உத்தரவு 1996ல வாங்கினதை இன்றளவுக்கும் நிறைவேற்ற முடியாமல் கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆயிடுச்சுங்க. 28 வருஷம் ஆகியும் அங்க நிம்மதியா போய் அங்க நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்ய முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை கிளப்புகிறார்கள் இஸ்லாமியர்கள். இதுல எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. இப்ப நீங்க அந்த டவுட் சொல்றதுக்கு முன்னாடி நானும் ஒரு கேள்வி கேட்க வேண்டியது. அதாவது இன்னொரு தரப்பு வந்து இது முருகன் மலையில் சிக்கந்தர் தர்கா இருக்கு, சிக்கந்தர் மலை அவங்க அப்போஸ் பண்றாங்க. அவங்க அப்போஸ் பண்றதுனாலேயே அதாவது இந்து பக்தர்கள் நலம் கருதி அவங்களுக்கு பாதுகாப்பு கருதி நீங்க அந்த பக்கம் போய் பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு தானே இந்த காவல்துறை ஒரு கன்சர்ன் இந்துக்கள் மீது இருக்கு அப்படின்னு தானே நம்ம பார்க்கணும். நீங்க சொல்றதை பார்த்தா அப்ப காவல்துறையும் இந்த திராவிட மாடல் அரசும் இஸ்லாமியர்களை வீண் வம்புக்கு போறவங்க, இந்துக்களுடைய வழிபாட்டுல குறுக்கிடுறவங்க, அவங்கள வந்து ஒரு அடிப்படைவாதிகள், அவங்கள வந்து ஒரு தீவிரவாதிகளா காவல்துறையும் திராவிட மாடலும் சித்தரிக்கின்றதோ என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் விதமாக இது இருக்கின்றது. என்ன காரணம்னு நீங்க சொல்றது கூட ஒரு விதத்துல நம்ம அந்த மாதிரி சிந்திச்சோன்னு வச்சுங்க. கோர்ட்டு உத்தரவு கொடுத்துருச்சு, ஏன் அப்ப போலீஸ் வேணான்றாங்க? அப்ப போலீஸ் வேணான்னு சொல்லும் போது இதை வந்து இஸ்லாமிய சமுதாயம் உணரணும். தமிழக போலீஸும் தமிழக காவல்துறையும் தமிழக ஆட்சியாளர்களும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகமும் உங்களை எந்த மாதிரி ஒரு
இதுக்குள்ள கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரான். நீங்க அவங்க போடுற நாடகத்துக்குள்ள நீங்களும் போய் சிக்கிறீங்க. இப்ப இஸ்லாமியர்கள் ஒரு விஷயத்த செஞ்சிருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லாம முடிஞ்சிருக்கும். நீங்க வாங்க, உங்க பகுதியில் நீங்க விளக்கேத்தீங்க, எங்க தர்கா அந்த பக்கம் இருந்துட்டு போகுது, அங்க அந்த தர்கால இருக்கக்கூடிய யாருடைய இதை புதைச்சிருக்குமோ அவங்க ஒன்றும் கோச்சிக்க மாட்டாங்க. அல்லாங்கிறது உருவம் இல்லாத அல்லாவை தான் நீங்க சிவபெருமான்னு சொல்றீங்க, முருகன்னு சொல்றீங்க, அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க வாங்க, நீங்க பாட்டுக்கு உங்க சாமியை கும்பிடுங்க, நாங்க இந்த பக்கம் எங்களுடைய தர்கா வழிபாட்டை நடத்திக்கிறோம் அப்படின்னு இவங்க இஸ்லாமியர்கள் சொல்லி இருந்தாங்கன்னா. சமீப காலமா பாக்குறோம் பல திருவிழாக்கள் அவங்க ரோஸ் மில்க் கொடுக்கறது. அதான் சொல்ல வரத்துக்குள்ள நீங்க கரெக்டா வந்துட்டீங்க. அதுவும் ரோஸ் மில்கோட கொடுத்து ரோஸ் மில்க் பாய்ஸ் எல்லாம் கூடி ஊரெல்லாம் எங்கெங்கயோ நடக்கிறதுக்கு போய் ரோஸ் மில்க் கொடுக்குறவங்க இங்க ரோஸ் மில்க் கொடுத்து வாங்க, நாம அண்ணன் தம்பியா இருப்போம், தாயா பிள்ளையா இருப்போம். பல இடங்களில் சீர்வரிசை எல்லாம் கூட எடுத்துட்டு போய் அதெல்லாம் கூப்பிடுற அந்த விஷயம், அந்த சீர்வரிசை எல்லாம் கொடுத்து இது பண்றது, தாயா பிள்ளையா பழகினோம், மாம மச்சானா இருந்தோம், அண்ணன் தம்பியா இருந்தோம் அப்படின்னு வாயில மட்டும் இல்லாம வெறும் வாயால வட சுடாம ரோஸ் மில்க் நீங்க அங்க திருப்பரங்குன்ற மலையிலேயே கொடுத்தீங்கன்னா இன்னும் எவ்வளவு சிறப்பா இருக்கும். ரோஸ் மில்க் பாய்ஸ் அப்படின்னு உங்களை ஊரே எப்படி கொண்டாடுவோம் உங்களை. அதோட இல்லாம இதே மாதிரி வேலையை இது நம்மளுக்கு எங்க இருந்து டவுட் வருதுன்னா, நம்ம நாகூர் இருக்கு, நாகூர்ல அங்க ஒரு மாரியம்மன் கோவில் இருக்கு. மாரியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழாக்கு சீர்வரிசையெல்லாம் எடுத்துக்கிட்டு, பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு, சீர்வரிசையெல்லாம் எடுத்துக்கிட்டு மக்கள், பெரும்பான்மையான மக்கள் சாரசாரையா வருவாங்க ஒரு முக்கிய வீதி வழியா. அந்த இடத்துல ஒரு மசூதி வந்ததுக்கு அப்புறம் 2016ஆம் ஆண்டுல இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதுக்கு பின்புலத்தில் இருக்கு. இப்ப இந்த தௌஹீத் ஜமாத் போன்ற தரதலை ஜமாத் போன்றவங்க எல்லாம் போய் அந்த ஒரு சாலை வழியா இவங்க இந்துக்கள் வரக்கூடாது அப்படின்னு போய் முட்டுக்கட்டை போடுறாங்க. ஏன்? காரணம் என்ன? மசூதி கொண்டு வந்துட்டோம். அப்ப மசூதி முன்னாடி வந்துதா வழிபாட்டு, இவங்களுடைய வழிபாடு முன்னாடி இருந்ததா? அதை எந்த ஆட்சியாளரும் கேட்கல. தவழ்ந்தபாடி ஆட்சியிலையும் கேட்கல, இந்த திராவிட மாடல் ஆட்சியிலையும் கேட்கல. அதே மாதிரி காவல்துறையுடைய அது சென்னையில இருக்கக்கூடிய இது இருக்கு பாருங்க, நம்ம ஐசோஸ் மசூதி வழியா பிள்ளையார் ஊர்வலம் போனோம்னாக்க போகக்கூடாது அப்படின்னு இவங்க தடுக்கிறாங்கன்னு காவல்துறை தடுக்குது. அவங்க ஏன், கோபால்ஜி கேட்டார், வீரத்துறை ராமகோபாலன் ஐயா வந்து காவல்துறையிட்ட நாங்க ஏங்க போகக்கூடாது, அவங்க மனசு புண்படுதுன்னு சொல்றாங்க, ஏங்க பிள்ளையார் போனா என்னங்க அவங்களுக்கு மனசு புண்படும் அப்படின்றதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, போலீஸ் அதிகாரி என்ன சொன்னாரு, இல்ல இல்ல அந்த பக்கம் போனீங்கன்னா அவங்க வந்து கட்டை விட்டு எறிவாங்க, கல் விட்டு எறிவாங்க, போகாதீங்கன்னு கோபால்ஜி கேட்டாரு. கோபால்ஜி ஒருத்தன் வந்து சம்சாரத்தோட வெளியில போறான், அழகான சம்சாரத்தோட போறான். அப்ப 4 காலி பசங்க அந்த லேடியை கிண்டல் பண்றாங்க, அவனோட சம்சாரத்தை. அப்போ வந்து அந்த காலி பசங்களா அடக்க வேண்டியதுதான் புருஷனோட கடமை. ஆனா மாறா என்ன பண்றான், இந்த புருஷன் நீ ஏண்டி அழகா இருக்கன்னு 2 அறம் விடுறான் அவளை. அந்த கதையாதான் நீங்க சொல்றது இருக்கு அப்படின்னு கோபால்ஜி வந்து ரொம்ப ஒரு பெரிய நக்கலா சொல்லிட்டு பின்னாடியே சொன்னார். பொதுக்கூட்டங்கள்லயே பல இடங்கள்ல பேசின வார்த்தை, பஸ் ஹார்ன் அடிக்கலாம், லாரி சத்தம் இருக்கலாம், கழுத அங்க வந்து கத்தலாம், நாய் ஊழையிடலாம், ஆனா பிள்ளையார் ஊர்வலம் போகக்கூடாதா அப்படின்னு வீரத்திரு ராமகோபாலன்ஜி இது ஏற்கனவே ஒரு கோரிக்கையை முன்னெடுப்பிருந்தார். அங்கேயாவது இந்த ரோஸ் மில்க் பாய்ஸ் வந்து நம்ம தாயா பிள்ளையா பழகும், மாமா மச்சானா பழகும்னு ரோஸ் மில்க் கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இது காவல்துறை வந்து அவங்களுடைய வந்து அதுவும் இந்த திராவிட மாடல்ல இருக்கக்கூடிய காவல்துறை ஒரு கொடூர இதோட பாசிச சக்தியாகத்தான் செயல்படுகிறது. விருதுநகர் மாவட்ட பிஜேபி ஆபீஸ்ல பாரத மாதா சிலையை அகற்றிட்டு போயிட்டாங்க. கோர்ட்ல போட்டு மாவட்ட நிர்வாகத்திட்டே, பிஜேபி மாவட்டத்திட்டே நீங்க சிலையை ஒப்படைங்கன்னு சொல்லும்போது நேற்றுக்கு 4 மணி நேரம் கலெக்டர் ஆபீஸ்ல எஸ்பியோட நேற்றுக்கு நெகோசியேஷன் நடந்திருக்கு. சிலையே கொடுக்கல முதல்ல. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, பாரத மாதா சிலையை நாங்க எடுத்துக்கிட்டு தான் ஊர்வலம் தான் போவோம்னு புடிவாதம் முடிச்சு நின்னதுக்கு அப்புறம் 4 மணி நேரம் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம், தகராறுக்கு அப்புறம், தடித்த வார்த்தைகள் பிரயோகங்களுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் இந்த நேஷனல் ஹைவேஸ்ல எடுத்துட்டு போறதுக்கு அலோவ் பண்ணி ஊர்வலமா நம்ம இந்து இயக்க சகோதரர்கள் ஊர்வலமா கொண்டு போய் நேற்றுக்கு ஆபீஸ்ல வச்சிருக்காங்க. இளம் சிங்கம் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் அந்த பாரத மாதா சிலையோட இது இருக்கும், பிரதிஷ்டை பண்ற இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயும் போலீஸ் போய் பாஞ்சு போய் கோர்ட் உத்தரவு மதிக்க தவறுது. 1996 கொடுத்த நீதிமன்ற உத்தரவையும் சிக்கந்தர் தர்கா அப்படின்னு சொல்லி அவங்களே இஸ்லாமியர்களையும் தூண்டி விடுது. இதுக்கு இஸ்லாமியர்கள் ஆட்படாமல் இருந்து உண்மையாகவே மனிதநேயத்துடன் நீங்க ரோஸ் மில்க் எடுத்துட்டு வந்து நீங்க பாட்டுக்கு விளக்கேற்றி கொண்டாடுங்க. அவரவர் மார்க்கம் அவரவருக்கு, லக்கு தீனுக்கும் வலிய தீன் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அதை வெறும் வாயால் இல்லாம செயல்படுத்துறதுக்காக வாங்கன்னு உங்களை கூப்பிடுறோம். வாங்க.
ஆந்திராவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஆட்சி மாற்றம் தொடர்ந்து பல அதிரடியான பல விஷயங்கள், அரசியல் ரீதியாக பல விஷயங்கள் நடந்தால் கூட நமக்கு ஒரு சின்ன அளவில் சந்தோஷம் கொடுக்கறது என்னென்னா, திருப்பதி தேவஸ்தானம் இப்பொழுது அங்கே தேவஸ்தானத்துடைய இந்த கமிட்டி மெம்பர்ஸ் அந்த இதெல்லாம் இப்போ மாற்றிருக்காங்கங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த தேவஸ்தானம் இப்பொழுது ஒரு முடிவு எடுத்திருக்கு. என்னென்னா, அந்த டிடிடியில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் யாருமே மாற்று மதத்தினர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை விட முக்கியமாக அந்த திருப்பதி அந்த திருமலா கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய கடைகள், அதாவது அந்த தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட அவங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் மாற்று மதத்தினர் கூட இந்துக்களுக்கு மட்டும்தான் கடைகள் வாடகைக்கு கொடுக்கறதா இருக்கணும் அப்படிங்கிறதையும் முன்மொழிஞ்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? மிக மிக வரவேற்கத்தக்க முடிவு. லேட்டான டெசிஷனாக இருந்தாலும் லேட்டஸ்ட் டெசிஷன். இதை பார்த்து தமிழக அரசும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. நாம் இப்போ இந்த ஸ்னேக் பாபு அலேலியா பாபு இருக்கார்ல, அவர் கூட திருப்பதி போய் சாமி கும்பிட போயிருந்தார். சாமி கும்பிட போகும்போது நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில, அவர் அந்த ஸ்ரீரங்கத்துலேருந்து ஏதோ சாமிக்கு அந்த மரியாதைக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த ஈவோவை உள்ளேன்னொடனே அவரை அங்கேயே அக்கடை வாடு தெலுங்குல மாట్లాடி அங்கே சண்டையெல்லாம் போட்டு அவரை உள்ள விடு அப்படின்னு அழைச்சிட்டு போனவர் போய் தனக்கு மட்டும் சாமி பிரசாதம் வாங்கிட்டு தான் நல்லா இருக்கணும் அப்படின்லாம் வேண்டிக்காமல் இவர் இன்னொரு விஷயமும் செஞ்சுருக்கலாம். அங்கேயே திருப்பதியில் என்னென்ன மாதிரி நல்ல மாற்றங்கள்லாம் கொண்டு வராங்க, அந்த மாற்றங்களை தமிழகத்தில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி சிந்திச்சிருந்தாருன்னு வச்சுங்க. நீங்கள் பழனியில் பெரும் கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கும் அதே மாதிரி சமயபுரம் மாரியம்மன் கோவில், பல பெரிய கோவில்களெல்லாம் மக்கள் கூட்டம் அலையென திரண்டு வருகிறது. அங்கெல்லாம் க்ரௌடை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எவ்வளோ நீட்டாக வைக்கிறது அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்து பக்தர்கள் வசதிகளை மேம்படுத்துறது எப்படி, எல்லாத்தையும் தாண்டி வீரத்துறவி ராமகோபாலன் பல்வேறு காலகட்டங்களில் திருவண்ணாமலை, பழனி இது போன்ற ஊர்களெல்லாம் ஒரு ஆன்மீக ஸ்தலமாக அறிவித்து அந்த ஊரில் ஒயின் ஷாப் கூடாது, அந்த மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சு ராமகோபாலன்ஜியும் பேசியிருந்தாங்க. அந்த மாதிரி விஷயங்களையும் இது ராமகோபாலன் தானே சொன்னார், நாம ஏன் காது கொடுத்து கேட்பானே அப்படிங்கிறது இல்லாமல், திருப்பதியில் உங்களுக்கு இந்த மாற்றம் எப்போ வந்தது? அங்கே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து அவங்க இல்லாத அட்டூழியெல்லாம் பண்ணி ஒய்எஸ்ஆர் ஆட்சியில் இருக்கும்போதே இது 7 மலை இல்லை 2 மலை தான் அவருக்கு சொந்தம்னு சொல்லி கடைசியில் அவருக்கு ஒரு தாறுமாறான முடிவு அவர் பையன் திரும்பி முதல்வராகி அவர் மாற்று மதத்தவர்களையும் கொண்டு இந்த டிடிடி இதில் நிர்வாகத்தில் கொண்டு உள்ள நுழைச்சு இவ்வளவு அட்டுழியங்கள் பண்ணதோட வெளிப்பாடு தான் மக்கள் கொதித்தெழுந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸே கிட்டத்தட்ட நிராகரிச்சிட்டாங்க. அந்த அளவில் தான் எதிர்கட்சியாகவே அவங்க 15 எம்எல்ஏவோ 20 எம்எல்ஏவோ அந்த லெவலில் தான் கொண்டு வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி ஒரு நிலைமைக்கு போகாமல் இருக்கணும்னா இவங்க இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கைகளில் தலையிடாமல் இருக்கணும். திருச்செந்தூரில் கந்தசஷ்டியும் போது அந்த பிரகாரத்தில் இருக்கிறதுங்கிறது அது ஆண்டாண்டு காலமாக எல்லாரும் இது பண்ணுறாங்க. ஆனால் எவனோ ஒரு ஜோதிகாரன் கிளப்பி விட்டான்னு இப்போ அது குறைஞ்சிருச்சா இல்லையான்னு தெரில. 2 மாதம் முன்னாடி பார்க்குறேன், பீச்சு முழுக்க லைட் எரியுது, மண்ணை நோண்டி அதுக்குள்ளே விளக்கை ஏற்றி, என்னடான்னா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் பீச்சில் போய் படுத்து விளக்கேற்றி படுத்தா உங்களுக்கு நல்லது நடக்கும்னு எவனோ ஜோசிகாரன் சொல்லிட்டான்னு லட்சக்கணக்கானவும் போய் தங்கியிருந்தான். இந்த பௌர்ணமியை கவனிக்கல சார். நம்ம ஜெயக்குமார் அண்ணத்தை கேட்டால் சொல்லுவார், நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு திருச்செந்தூரில் பிரகாரத்தில் படுக்காத, நீங்கள் கந்த சஷ்டிக்கு இங்கே வராத, 500 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு வா, 1000 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு வா, நாங்கள் என்னைக்கு நிகழ்ச்சி வைக்கிறோமோ அன்னைக்கு தான் நிகழ்ச்சி. இவர் அலேலியா பாபு வர வரைக்கும் சாமி காத்திருக்கணும். நாங்கள் சொல்ற ஆளுதான் ஆன்மீக நிகழ்ச்சிக்கே நீங்கள் கூப்பிடணும். அதுவும் யாரு சுக்கி சிவம் மாதிரி ஆட்கள் எல்லாம் வழங்கிடும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவங்க தலையிடாமல் இருந்தாலே இது தமிழ்நாட்டிலையும் இவங்களுடைய கெட்ட பேர் குறையறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். மாறாக நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, இது டாய்லெட் போகும்போது முறுக்கு திங்காதுன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் அதை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணி தான் சாப்பிடுவேன்னு இந்த திராவிட மாடல் ஆட்சி புரியாத முடிச்சதுன்னு வச்சுங்க. நாமளாங்க அதுக்கு இதாக இருக்க முடியும். திருப்பதியில் அதோட இல்லாமல் இன்னொரு நல்ல விஷயமும் நடந்திருக்கு. அந்த அலிப்பிரி தாண்டி போகும்போதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டல் 300 கோடி ரூபாய்க்கோ 1000 கோடி ரூபாய்க்கோ ஒரு ப்ராஜெக்ட் தாஜ்மஹாலில் இது அது பேர் என்ன, தாஜ்மஹாலில் புதைச்சிருக்காங்களே ஒரு பணம், அவங்க பேர் என்ன,
மும்தாஜ் ஹோட்டல்னு ஒபராய் ஹோட்டல்ஸ் ஒரு ப்ராஜெக்ட். அதுக்கு வந்து கரண்ட் எல்லாம் சப்சிடைஸ்டு ரேட்டு, 5 வருஷத்துக்கு ஜிஎஸ்டி ஃப்ரீ, இப்படிலாம் சொல்லி இது ஒய்எஸ்ஆர் பீரியடில் ஒரு மும்தாஜ் ஹோட்டல் அப்படின்னு ஒன்று கொண்டு வரதுக்காக முயற்சி செஞ்சு அந்த ப்ராஜெக்டையும் இப்போ அபாலிஷ் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னா, மும்தாஜுக்கும் திருப்பதிக்கு என்ன சம்பந்தம்? அந்த ஒபராய் ஹோட்டல்ஸ் ஆரம்பிக்கிறதையே அந்த இடத்துல ஹோட்டல் ஆரம்பிக்கலாமா வேணாமாங்கிறது எனக்கு தெரியல. அப்படியே நீங்க ஆரம்பிச்சா கூட அதுக்கு மும்தாஜ் என்னங்க? அதுக்கப்புறம் ஒரு 50 வருஷம் கழிச்சு யாராவது ஒரு புது ஆராய்ச்சியாளர், அதுவும் ராமச்சந்திர குஹா எல்லாம் நல்லவர், ஆனா அதே மாதிரி இப்ப இங்க திருநெல்வேலியில ஒரு ஆள் கிளம்பியிருக்காரு, அவரு என்ன கிருஷ்ணா, ஏதோ ஒரு கிருஷ்ணா, அவர் வந்து ஈவேரா தான் வந்து ராஜாஜி பொண்ணுக்கு கல்யாணம் மறுமணம் செய்து வச்சாருன்னு உருட்டான். 100 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்னா, இங்க பாருங்க, இங்க தாஜ் இது நூர்ஜஹான் இது இருக்கு இல்லைங்க, இந்த ஹோட்டல், இது நூர்ஜஹானோட தங்கச்சியை இங்க கொண்டு வந்து, எப்படி தாஜ்மஹால்ல நூர்ஜஹானை புதைச்சாங்களோ அவங்க தங்கச்சியை கொண்டு வந்து இங்க அலிப்பிரியில கொண்டு வந்து புதைச்சாங்க. அதனாலதான் இது வந்து நூர்ஜஹான் தங்கச்சியை ஜூனியர் காலப்போக்கில் மறைஞ்சு போச்சுங்க அப்படின்னு ஒரு புது கதை உருட்டுவானுங்க. இது எங்களுக்கு சொந்தமானுங்க. அப்புறம் வக்போர்டு அங்க வந்து நுழையும், திருப்பதி மலையே எங்களுக்கு தான் சொந்தம்னு வக்போர்டு கிளைம் பண்ணோம். இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் சந்திரபாபு நாயுடுவின் இந்த நடவடிக்கை வரவேற்கத்தக்கது. இதை கவனத்தில் கொண்டு தமிழக அரசும் செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இதுவரை நாம் கேட்ட அந்த 5 கேள்விகளுக்கும் மிக சிறப்பாக உங்களுடைய பதிலை கொடுத்துருக்கீங்க. நேயர்கள் இந்த செய்திகளை எல்லாம் பார்த்துருப்பாங்க. இந்த செய்திகளை பலருக்கும் சென்று சேரும் வகையில் நீங்கள் ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையாக வைத்துவிட்டு இத்துடன் இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். ஜெய்